ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்காகவும் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஏற்ற காலத்தில் நான் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியிருங்கள். கர்த்தர் நம்மை உயர்த்தும்படிக்கு ஒரு ஏற்ற காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா தேவனுடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி இருக்கணுமா? ஒருவேளை உங்களுக்களாக இன்றைக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில என் வேலையில் ஒரு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன், அதில் ஒரு உயர்வை பார்க்க முடியல, நான் இன்னும் அதில் ஒரு மேன்மை பார்க்க முடியல, என் ஊழியத்தில் ஒரு மேன்மை பார்க்க முடியல, ஒரு பெருக்கத்தை பார்க்க முடியல, நான் என்னுடைய படிப்பில் ஒரு பெருக்கத்தை பார்க்க முடியல, ஒரு உயர்வை பார்க்க முடியல என்று சொல்லி நீங்கள் சொல்றீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், ஏற்ற காலம் ஒன்று வரும், அப்பொழுது நான் உங்களை உயர்த்துவேன். அந்த ஏற்ற காலம் வருவதற்கு முன்பாக கர்த்தர் நமக்கு செய்கிற ஒரு காரியம் என்னன்னா, நம்மை புடமிடுவார். நம்மை வெள்ளி புடமிடுவது போல் நம்மை புடமிடுவார். தாவீதை கர்த்தர் உருவாக்கினார். எப்படி உருவாக்கினார்னா, தாவீதை வனாந்தரத்தில் வைத்து கர்த்தர் உருவாக்கினார். தாவீது சிங்கங்களுடைய வாய்களை கிழிக்கவும் கரடிகளுடைய வாய்களை கிழிக்கவும் கர்த்தர் பயன்படுத்தினார். கர்த்தர் உருவாக்கினார். பின்பாக நாள் வந்தது, யுத்த களத்திற்கு தாவீது வரும்படி சூழ்நிலையை கர்த்தர் மாற்றினார். யுத்த களத்திலே சகல இஸ்ரவேல் ஜனங்களும் பயந்து கொண்டிருந்த அந்த பிலிஸ்தியனை ஒரு சிறிய தாவீதை கொண்டு கர்த்தர் அந்த பிலிஸ்தியனை முறியடித்தார். சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தாவீதின் தலையை உயர்த்தி வைத்தார். அப்ப பாடுறாங்க, சவுல் கொன்றதோ 1000, தாவீது கொன்றதோ 10000 என்று சொல்லி தாவீதை உயர்த்தின அதே தேவன் நம்மை உயர்த்துவார். அது வரைக்கும் நாம என்ன பண்ணணும்னா, தேவனுடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி இருக்கணுமா? தேவன் சொல்கிறதை கேட்டு அப்படியே நம்ம செய்வோம்னா நிச்சயமாய் நம்ம ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். நாம சாமுவேலை போல நம்ம சொல்லணும், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை மாத்திரம் நம்ம செய்து வந்தோம்னா நிச்சயமா ஏற்ற காலத்துல நம்ம உயர்வை பார்க்க முடியும். இந்த வார்த்தைக்காக நம்ம செபிக்கலாமா? நல்ல தெய்வமே, அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறையா. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ஒரு காலத்தை நியமித்து வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, அதினதின் காலத்தில் அதினதின் கனியை தந்துடன் சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக ஒரு காலத்தை நியமித்து வைத்திருக்கிற தேவன் நீர். ஆண்டவரே, நிச்சயமாக எங்களுடைய காலம் வரும், நீர் எங்களுடைய தலையை உயர்த்துவீர். ஆண்டவரே, நாங்கள் நம்புகிறோம். நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. நீர் எங்களை உருவாக்குற அந்த நாட்களில் ஆண்டவரே, உங்களுடைய பலத்த கரத்துக்குள்ள அடைக்கிறது சரியான அப்பா, நீர் உருவாக்குற ஒரு பாத்திரமாய் மாற எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறையா. உடைய கருத்துக்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் ஆளுகை செய்ய பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. வீட்டு ரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை உயர்த்துவார். God bless you. God bless you.